அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்க போவது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையை பற்றி. பூசம் 27 நட்சத்திரங்களில் 8வது நட்சத்திரம். இது முழுமையாக கடக ராசிக்குள் அமைந்துள்ளது. பூசத்தின் நட்சத்திர அதிபதி சனி, அதிதேவதை தேவர்களின் குருவான பிரகஸ்பதி. அதனால் பொறுப்பு, ஒழுக்கம், அறிவு, வழிகாட்டுதல் போன்ற தன்மைகள் இந்த நட்சத்திரத்துடன் தொடர்பு படுத்தப்படுகின்றன. பூசத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை அமையும் என்று சொல்ல முடியாது. ஒருவருடைய முழு ஜாதகத்தில் லக்னம், சந்திரனின் நிலை, கிரக அமைப்புகள், தசை புக்தி ஆகியவற்றை பொறுத்தே தனிப்பட்ட பலன்கள் மாறும். ஆனால் பூசம் நட்சத்திரத்தின் பொதுவான இயல்பில் சில விஷயங்கள் தெளிவாக தெரியும். இவர்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட பொறுப்பை ஏற்றுக்கொள்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யும், இவர்களுக்கு தேவையான நேரத்தில் யார் துணையாக இருப்பார்கள். இளம் வயதில் இருக்கும் வாழ்க்கைக்கும் வயது அதிகரித்த பிறகு இருக்கும் வாழ்க்கைக்கும் என்ன மாற்றம் வரும்? பூசம் ஆண்களின் குணம் எப்படி இருக்கும்? பெண்கள் எந்த விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்? திருமணத்தில் இவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை பொருத்தமாக இருப்பார்? சம்பாதித்த பணம் இவர்களிடம் தங்குமா? வீடு, நிலம் போன்ற சொத்துக்களை உருவாக்கும் எண்ணம் எப்படி இருக்கும்? வேலைக்கு செல்வது நல்லதா? தொழில் செய்வது நல்லதா? எந்த வகையான பணிகளில் இவர்களின் இயல்பு சரியாக பயன்படும்? பூசத்தின் முதல் 4ஆம் பாதம் வரை என்ன வித்தியாசம்? சனி தசை வந்தாலே கஷ்டமா? அல்லது ஜாதகத்தில் சனி நல்ல நிலையில் இருந்தால் அதே காலம் உயர்வையும் கொடுக்குமா? வாழ்க்கையில் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டதை எப்படி அடையாளம் காண்பது? எந்த விஷயத்தில இவர்கள் மற்றவர்களை நம்பும் போது கவனமாக இருக்க வேண்டும்? எந்த வழிபாட்டை எளிமையாக கடைபிடிக்கலாம்? இவை அனைத்தையும் அடுத்தடுத்த பகுதிகளில் தனித்தனியாக பார்க்க போகிறோம். பூசத்தில பிறந்தவர்கள் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாருடைய பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் நல்ல குணம் என்று நினைக்காதீர்கள். உங்களால முடிந்ததை செய்வது வேறு, மற்றவர்கள் செய்ய வேண்டியதையும் தொடர்ந்து நீங்கள் செய்வது வேறு. இந்த வித்தியாசத்தை சரியான நேரத்தில் புரிந்து கொள்வது பூசம் நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. வாருங்கள், முதலில் பூசம் நட்சத்திரத்தின் உண்மையான தன்மை என்ன என்பதிலிருந்து தொடங்கலாம். பூசம் நட்சத்திரம் முழுவதும் கடக ராசிக்குள் அமைந்துள்ளது. கடகத்தின் அதிபதி சந்திரன், பூசத்தின் நட்சத்திர அதிபதி சனி. அதனால் உணர்ச்சியும் பொறுப்பும் ஒரே இடத்தில் செயல்படும் தன்மை இந்த நட்சத்திரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பூசத்தின் அதிதேவதை பிரகஸ்பதி. அவர் அறிவு, நெறி, வழிகாட்டுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர். அதனால் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு கட்டத்தில் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் அல்லது பொறுப்புடன் வழிநடத்தும் நிலை வரலாம். இவர்கள் எந்த மனிதரையும் உடனடியாக தங்களுடையவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பிவிட்டால் அவருக்காக நேரம் செலவிடவும் தேவையான நேரத்தில் உதவவும் தயங்க மாட்டார்கள். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் யார் காரணம் என்று தேடிக்கொண்டிருப்பதை விட முதலில் நிலைமையை சரி செய்ய வேண்டும் என்று நினைப்பாங்க. இதனால குடும்பத்தில் பொறுப்பான மனிதர் என்ற பெயர் இவர்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இதே குணத்தில ஒரு சிக்கலும் இருக்கிறது. ஒரு முறை உதவி செய்ததை பார்த்து மற்றவர்கள் ஒவ்வொரு முறையும் இவர்களையே எதிர்பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பத்தில் அன்பாக செய்த உதவி பின்னர் கட்டாயமான பொறுப்பாக மாறிவிடக்கூடும். அதனால் பூசக்காரர்கள் இல்லை என்று சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களுக்கு மரியாதை மிகவும் முக்கியம். பெரிய பதவி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. தங்களை மதிக்காத இடத்தில் நீண்ட நாட்கள் மன நிறைவுடன் இருக்க முடியாது. வேலை செய்யும் இடத்திலும் இவர்களுக்கு ஒழுங்கு பிடிக்கும். இன்று ஒரு விதி, நாளை வேறு விதி என்று தொடர்ந்து மாறும் சூழலை விட யாருடைய பொறுப்பு என்ன என்பது தெளிவாக இருக்கும் இடத்தில் நன்றாக செயல்படுவார்கள். பூசக்காரர்களின் இன்னொரு தன்மை உடனடி பலனை விட நிலைத்தன்மையை விரும்புவது. அதிக சம்பளம் கிடைத்தாலும் நாளை வேலை இருக்குமா என்று தெரியாத வாய்ப்பை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் நிலையான வருமானத்தை சிலர் தேர்வு செய்யலாம். இவர்கள் கவனிக்க வேண்டியது தேவைக்கு அதிகமாக மற்றவர்களின் கருத்தை சுமப்பது. குடும்பம் என்ன நினைக்கும்? உறவினர்கள் என்ன சொல்வார்கள்? இதை செய்தால் மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்களா என்று ஒவ்வொரு முடிவையும் தள்ளி போட்டால் தங்களுக்கான வாழ்க்கையை அமைக்க முடியாமல் போகலாம். பூசக்காரர்களின் பலம் அனைவருக்கும் நல்லவராக இருப்பதில்லை. யாருக்கு உதவ வேண்டும், எவ்வளவு உதவ வேண்டும், எந்த இடத்தில் தங்களுடைய எல்லையை தெளிவாக வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது. அந்த சமநிலை வந்த பிறகு இவர்களின் பொறுப்பு சுமையாக இருக்காது. அதே பொறுப்புதான் குடும்பத்திலும் தொழிலிலும் இவர்களுக்கு நம்பிக்கையையும் மதிப்பையும் உருவாக்கும். பகுதி 2. பூசம் நட்சத்திரக்காரர்களின் மனதில் யாருக்கும் தெரியாத பக்கம். பூசத்தில் பிறந்தவர்கள் வெளியில் பார்க்கும்போது அமைதியாகவும் பொறுப்பாகவும் தெரிந்தாலும் மனதில் நடக்கும் எல்லாவற்றையும் வெளியே காட்ட மாட்டார்கள்.
குறிப்பாக தங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தை உடனே சொல்லாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்ளும் பழக்கம் இருக்கலாம். ஒருவர் சொன்ன ஒரு சாதாரண வார்த்தையை கூட அந்த நேரத்தில் விட்டுவிட்டது போல இருப்பாங்க. ஆனால் அந்த வார்த்தை யார் சொன்னது, எந்த சூழ்நிலையில் சொன்னது என்பதை நீண்ட நாட்கள் நினைவில் வைத்திருக்கக்கூடும். இவர்களை அதிகமாக பாதிப்பது வெளிநபர்களின் விமர்சனம் அல்ல. தாங்கள் அதிகமாக செய்த மனிதரே தங்களுடைய உதவியை மதிக்காமல் பேசும்போதுதான் மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்வார்கள். பூசக்காரர்களுக்கு ஒரு மனிதரை பிடிக்கவில்லை என்றால் உடனே சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்காது. பேசும் அளவை குறைப்பார்கள். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை நிறுத்துவார்கள். முன்பு செய்த உதவியையும் மெதுவாக குறைத்துக் கொள்வார்கள். அதனால இவர்களுடைய மௌனத்தை எப்போதும் சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு மற்றவர்களின் தேவையை கவனிக்கும் திறன் இருக்கும். வீட்டுல யாருக்கு என்ன தேவை, எந்த செலவு வரப்போகிறது, எந்த வேலையை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் போன்றவற்றை மனதில் வைத்துக் கொள்வார்கள். ஆனால் தங்களுடைய தேவையை மட்டும் கடைசிக்கு தள்ளுவது சரியான பழக்கம் அல்ல. குடும்பத்தில் அனைவருக்கும் செலவு செய்துவிட்டு தங்களுடைய உடல் நலம், ஓய்வு அல்லது தனிப்பட்ட தேவைக்கு பணமில்லை என்ற நிலை வரக்கூடாது. பூசக்காரர்களுக்கு குற்ற உணர்ச்சியை பயன்படுத்தி வேலை வாங்குபவர்களிடமும் கவனம் தேவை. நீ செய்யாவிட்டால் யார் செய்வார்கள்? உன்னைத்தான் நம்பியிருக்கிறோம். எங்களுக்காக இது கூட செய்ய மாட்டாயா என்ற வார்த்தைகள் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பொறுப்பாக மாற வேண்டியதில்லை. உண்மையான அன்பு உங்களால் முடியாத ஒன்றை செய்ய சொல்லி அழுத்தம் கொடுக்காது. இவர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கலாம். தங்களுடைய பிரச்சனையை சொல்லும் போது கூட முழுமையாக சொல்லாமல் ஒரு பகுதியை மட்டும் சொல்வார்கள். இதனால் அருகில் இருப்பவர்களுக்கு பிரச்சனையின் தீவிரம் புரியாமல் போகலாம். உதவி உண்மையில் தேவைப்படும் நேரத்தில் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நம்பகமான மனிதரிடம் தெளிவாக சொல்லுங்கள். பூசக்காரர்களின் வாழ்க்கையில் மன நிம்மதி அதிகரிக்கும் நாள் ஒன்று இருக்கிறது. எல்லோரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முடியாது என்பதை ஏற்றுக்கொள்ளும் நாள். ஒருவருக்கு உதவ முடியவில்லை என்பதால் நீங்கள் தவறான மனிதராகிவிட மாட்டீர்கள். ஒரு உறவினரின் கோரிக்கையை மறுத்ததால் அந்த உறவு உண்மையானதாக இருந்தால் உடைந்து விடாது. உங்கள் நல்ல மனதை மதிக்கும் மனிதர்களுக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்ட பிறகு பூசக்காரர்களின் வாழ்க்கையில் தேவையில்லாத மனச்சுமை பெருமளவு குறையும். பகுதி 3. பூசம் நட்சத்திரக்காரர்களின் வேலை மற்றும் தொழில் வாழ்க்கை. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை வாழ்க்கையில் முதலில் தேவைப்படுவது நிலைத்தன்மை. அடிக்கடி வேலை மாறி புதிய இடத்தில் ஆரம்பிப்பதை விட ஒரு துறையில் அனுபவம் சேர்த்து படிப்படியாக மேலே செல்வது இவர்களுக்கு பொருத்தமாக இருக்கலாம். இவர்களுக்கு பொறுப்பு கொடுத்தால் அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதனால் நிர்வாகம், கணக்கு, வங்கி, அரசு சார்ந்த பணி, கல்வி, மருத்துவ நிர்வாகம், மனிதவள மேலாண்மை, காப்பீடு போன்ற ஒழுங்கும் பொறுப்பும் தேவைப்படும் துறைகளில் திறமை வெளிப்படலாம். ஆனால் நட்சத்திரத்தை மட்டும் வைத்து தொழிலை தேர்வு செய்யக்கூடாது. கல்வி, அனுபவம், தனித்திறன் மற்றும் ஜாதகத்தின் 10ஆம் பாவ அமைப்பையும் சேர்த்தே பார்க்க வேண்டும். பூசக்காரர்களுக்கு வேலை செய்யும் இடத்துல ஒரு பிரச்சனை வரலாம். நன்றா வேலை செய்கிறார்கள் என்பதற்காக மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையும் இவர்களிடம் சேர்க்கப்படலாம். ஆரம்பத்தில் சரி, நான் முடித்து விடுகிறேன் என்று ஏற்றுக்கொள்வார்கள். சில மாதங்களுக்கு பிறகு வேலை மட்டும் அதிகரித்து சம்பளமும் பதவியும் மாறாமல் இருக்கலாம். அந்த இடத்தில் அமைதியாக உழைத்துக் கொண்டே இருப்பது தீர்வு அல்ல. நீங்கள் ஏற்றுக்கொண்ட கூடுதல் பொறுப்புகள் என்ன, அதனால நிறுவனத்திற்கு கிடைத்த பலன் என்ன என்பதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். சம்பள உயர்வு அல்லது பதவி உயர்வு பேசும் நேரத்தில் ஆதாரத்துடன் பேச முடியும். இவர்கள் தொழில் ஆரம்பித்தால் மிகப்பெரிய முதலீட்டில் தொடங்க வேண்டிய அவசியமில்லை. மாதந்தோறும் தொடர்ந்து தேவைப்படும் சேவை அல்லது பொருளை தேர்வு செய்வது பாதுகாப்பானதாக இருக்கும். கல்வி மையம், உணவு சார்ந்த சேவை, கணக்கு மற்றும் ஆவண உதவி, விவசாய பொருட்கள், குடும்ப தேவைகளுக்கான விற்பனை போன்றவற்றில் அனுபவமும் உள்ளூர் தேவையும் இருந்தால் வாய்ப்பு உருவாக்கலாம். பூசக்காரர்கள் கூட்டுத் தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர் அல்லது உறவினர் என்பதால் கணக்கு தேவையில்லை என்று நினைக்கக்கூடாது. யார் எவ்வளவு முதலீடு செய்கிறார்கள், யாருடைய பொறுப்பு என்ன, லாபம் எப்படி பிரிக்கப்படும், ஒருவர் வெளியேறினால் என்ன செய்ய வேண்டும், இவற்றை ஆரம்பத்திலேயே எழுத்துப்பூர்வமாக வைத்திருப்பது நல்லது. இவர்களுக்கு வேலை மாற வேண்டிய நேரத்தையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் மேலாளர் திட்டினார் என்பதற்காக வேலையை விடக்கூடாது. ஆனால் வருடக்கணக்கில் புதிய திறன் கிடைக்காமல், சம்பள உயர்வு இல்லாமல், பொறுப்பு மட்டும் அதிகரித்துக் கொண்டிருந்தால் மாற்றத்தை யோசிக்க வேண்டும். பூசக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தெரியும். முன்பு கொடுத்த வேலையை சரியாக முடித்ததால் உங்களை நம்பியிருப்பார்கள். பின்னர் எந்த வேலையை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யும் பொறுப்பையே உங்களிடம் கொடுப்பார்கள்.
வேலை செய்பவராக இருந்த நிலையிலிருந்து பொறுப்பை நிர்வகிப்பவராக மாறும். அந்த மாற்றம்தான் பூசக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான உயர்வு. அந்த நிலை வந்த பிறகு உழைப்பை மட்டும் காட்டாமல் மனிதர்களையும் நேரத்தையும் பணத்தையும் சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்வது அடுத்த வளர்ச்சியை தீர்மானிக்கும். பகுதி 4. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களின் வாழ்க்கை. பூசத்தில் பிறந்த ஆண்களுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே குடும்ப பொறுப்பு பற்றிய எண்ணம் உருவாகலாம். வீட்டில் பொருளாதார சிரமம் இருந்தால் மற்றவர்களை விட சீக்கிரமாக வேலைக்கு செல்ல வேண்டும் அல்லது குடும்ப செலவில் பங்கு எடுக்க வேண்டும் என்ற சூழலும் சிலருக்கு வரலாம். இவர்கள் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு தங்களுக்காக மட்டும் பணம் வைத்துக் கொள்வது சுலபமாக இருக்காது. பெற்றோர் செலவு, உடன் பிறந்தவர்களின் படிப்பு, வீட்டு கடன் போன்ற விஷயங்களுக்கு வருமானத்தின் ஒரு பகுதி செல்லலாம். இதுல கவனிக்க வேண்டியது ஒன்று, குடும்பத்திற்கு உதவுவது நல்லது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் முழுவதையும் கொடுத்துவிட்டு தங்களுக்கென சேமிப்பு இல்லாமல் இருப்பது நீண்ட காலத்தில் பாதுகாப்பானது அல்ல. பூசம் ஆண்கள் வேலை விஷயத்தில் பெயர் கெடக்கூடாது என்று நினைப்பார்கள். தாமதமாக செல்வது, ஒப்படைத்த வேலையை பாதியில் விடுவது போன்றவற்றை தவிர்க்க முயற்சி செய்வார்கள். இதனால் மேலதிகாரிகளிடம் நம்பிக்கை கிடைக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை காரணமாக எல்லா அவசர வேலையும் இவர்களிடமே வர ஆரம்பித்தால் எல்லை வைக்க வேண்டும். கூடுதல் பொறுப்பிற்கு ஏற்ற பதவி அல்லது ஊதியம் கிடைக்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். இவர்கள் பணம் சம்பாதித்தவுடன் வெளியில காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை விட குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கலாம். மருத்துவ காப்பீடு, அவசர சேமிப்பு, குழந்தைகளின் படிப்பு போன்றவற்றை திட்டமிடுவது இவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். திருமணத்தில் பூசம் ஆண்களுக்கு மரியாதை முக்கியம். மனைவியிடம் அன்பு இருந்தாலும் மற்றவர்களின் முன்னிலையில் தொடர்ந்து குறைத்து பேசப்படுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே விதி இவர்களுக்கும் பொருந்தும். மனைவியின் கருத்து தங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக குடும்பத்தின் முன்னிலையில் அவளை அவமானப்படுத்தக்கூடாது. தனியாக பேசி தீர்ப்பதுதான் உறவை பாதுகாக்கும். பூசம் ஆண்களிடம் ஒரு பழக்கம் இருக்கலாம். வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அனைத்தையும் தனியாக சுமப்பது. இது பொறுப்பு போல தோன்றினாலும் சில நேரங்களில் தவறு. பெரிய கடன் இருக்கிறது என்றால் மனைவிக்கும் தெரிய வேண்டும். வேலை நிலை சரியில்லை என்றால் குடும்பம் முன்கூட்டியே செலவை குறைக்க வேண்டும். உடல்நிலை பிரச்சனை இருந்தால் மறைக்காமல் கவனிக்க வேண்டும். குடும்பத்தை பாதுகாப்பது என்றால் பிரச்சனையை மறைப்பது அல்ல, அனைவரும் தயாராக இருக்கும்படி உண்மையை சரியான நேரத்தில் பகிர்வது. பூசம் ஆண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முதிர்ச்சி எப்போது வருகிறது தெரியுமா? எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து என்னுடைய பொறுப்பு எது என்பதை தெளிவாக பிரிக்க ஆரம்பிக்கும் போது. அந்த மாற்றம் வந்த பிறகு குடும்பத்திற்காக உழைப்பதும் தொடரும். ஆனால் அந்த உழைப்பிலே இவர்களுடைய வாழ்க்கையே காணாமல் போகாது. பகுதி 5. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் வாழ்க்கை. பூசத்தில் பிறந்த பெண்கள் குடும்பத்தில் யாருக்கு என்ன தேவை என்பதை விரைவாக கவனிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். வீட்டில் ஒரு செலவு வரப்போகிறது, குழந்தைக்கு ஏதாவது தேவை, பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களை முன்கூட்டியே நினைத்து ஏற்பாடு செய்வார்கள். இதனால் குடும்பத்தில் இவர்களை அதிகமாக சார்ந்திருக்கும் நிலை உருவாகலாம். ஆனால் வீட்டில் அனைவருடைய தேவையையும் கவனித்துக் கொண்டே தங்களுடைய தேவையை தொடர்ந்து தள்ளி போடக்கூடாது. இவர்களுக்கு தங்களுடைய பேரில் ஒரு சேமிப்பு இருப்பது முக்கியம். வேலை செய்பவராக இருந்தாலும் இல்லத்தரசியாக இருந்தாலும் குடும்பத்தின் பணநிலை பற்றி அடிப்படை தகவல்கள் தெரிந்திருக்க வேண்டும். வங்கி கணக்குகள் எங்கே இருக்கின்றன, கடன் எவ்வளவு இருக்கிறது, மாத தவணை எவ்வளவு, காப்பீடு இருக்கிறதா, முக்கியமான சொத்து ஆவணங்கள் எங்கே இருக்கின்றன. இந்த விஷயங்களை தெரிந்து கொள்வது சந்தேகம் அல்ல, குடும்ப நிர்வாகத்தின் ஒரு பகுதி. பூசம் பெண்கள் திருமணத்திற்கு பிறகு 2 குடும்பங்களையும் சமமாக வைத்திருக்க முயற்சி செய்யலாம். ஆனால் கணவர் வீட்டிலும் பிறந்த வீட்டிலும் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சனையையும் தாங்களே சரி செய்ய முயன்றால் மன அழுத்தம் அதிகரிக்கும். எந்த விஷயத்தில் தலையிட வேண்டும், எதை அந்தந்த மனிதர்களே தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். இவர்களுக்கு வேலை செய்யும் வாய்ப்பு இருந்தால் ஒரு தனித்திறனை தொடர்ந்து வளர்த்து கொள்வது நல்லது. சில வருடங்கள் குடும்ப காரணமாக வேலை இடைவெளி வந்தாலும் மீண்டும் தொடங்க உதவும் திறன் கையில் இருக்க வேண்டும். கல்வி, கணக்கு, நிர்வாகம், மருத்துவ சேவை, குழந்தைகள் பராமரிப்பு, உணவு சார்ந்த பணி போன்ற துறைகள் சிலரின் இயல்புக்கு பொருந்தலாம். ஆனால் தனிப்பட்ட தொழில் தேர்வை நட்சத்திரத்தை மட்டும் வைத்து முடிவு செய்யக்கூடாது. பூசம் பெண்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் மற்றவர்களுக்காக தங்களுடைய நகை அல்லது சேமிப்பை உடனடியாக கொடுத்து விடுவது. உதவி செய்ய வேண்டிய சூழல் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அந்த தொகை திரும்ப கிடைக்காவிட்டாலும் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படாத அளவில்தான் முடிவு இருக்க வேண்டும். இவர்களுக்கு அன்பு என்ற பெயரில் தொடர்ந்து பொறுப்பை மட்டும் கொடுக்கும் உறவுகளையும் கவனிக்க வேண்டும்.
உங்களை மதிக்கும் ஒருத்தவர் உங்கள் உழைப்பையும் கவனிப்பார். நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்களா என்று கேட்பார். குடும்ப பொறுப்பை பகிர்ந்து கொள்வார். அனைத்தையும் உங்கள்கிட்ட விட்டுவிட்டு அதை நீ நல்லா பார்த்துக்க என்று பாராட்டுவது மட்டும் உண்மையான ஆதரவு அல்ல. பூசம் பெண்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் எப்போது வருகிறது தெரியுமா? தங்களுக்காக ஒரு முடிவு எடுக்கும்போது குற்ற உணர்ச்சி வராமல் இருக்கும்போது. தங்களுக்காக சேமிப்பது சுயநலம் அல்ல, ஓய்வு எடுப்பது பொறுப்பின்மை அல்ல, தேவையில்லாத கோரிக்கையை மறுப்பது தவறும் அல்ல. குடும்பத்தை கவனிப்பதுடன் தங்களுடைய வாழ்க்கையையும் பாதுகாக்க கற்றுக்கொள்ளும் நாளில் இருந்து பூசம் பெண்களின் பொறுப்பு சுமையாக இல்லாமல் அவர்களின் பலமாக மாறும். பகுதி 6 பூசம் நட்சத்திரக்காரர்களின் திருமண வாழ்க்கை. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணத்தில் முதலில் தேவைப்படுவது நம்பகத்தன்மை. பெரிய காதல் வார்த்தைகளை விட சொன்ன பொறுப்பை நிறைவேற்றும் வாழ்க்கை துணையையே அதிகமாக மதிப்பார்கள். திருமணத்திற்கு முன்பு பணம் பற்றிய விஷயங்களை தெளிவாக பேசுவது இவங்களுக்கு மிகவும் முக்கியம். ஏற்கனவே இருக்கும் கடன், மாத வருமானம், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உதவி, திருமணத்திற்கு பிறகு எங்கு வாழப் போகிறோம் போன்ற விஷயங்கள் மறைக்கப்படக்கூடாது. பூசக்காரர்களுக்கு குடும்பத்தை மதிக்கும் துணை அமைவது நல்லது. ஆனால் குடும்பத்தை மதிக்க வேண்டும் என்பதற்காக கணவன் அல்லது மனைவியின் ஒவ்வொரு முடிவிலும் உறவினர்கள் தலையிட அனுமதிக்க கூடாது. திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி எடுக்கும் முக்கிய முடிவுகளில் முதலில் இருவருக்கும் புரிதல் இருக்க வேண்டும். அதன் பிறகே மற்றவர்களின் கருத்தை கேட்பது நல்லது. இவர்களுக்கு திருமணத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை மனக்கசப்பை சொல்லாமல் வைத்திருப்பது. இப்போது சொன்னால் சண்டை வரும் என்று பலமுறை அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த விஷயங்கள் சேர்ந்து ஒரு நாள் பெரிய கோபமாக வெளிவரலாம். சிறிய பிரச்சனையை சிறியதாக இருக்கும் போதே பேசி தீர்ப்பது இவர்களுக்கு நல்லது. பூசம் ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தின் பொருளாதார பொறுப்பு முழுவதும் தங்களுடையது என்று நினைக்க வேண்டியதில்லை. மனைவியுடன் பணத்திட்டத்தை பகிர்ந்து கொண்டால் அழுத்தம் குறையும். பூசம் பெண்களும் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கணவரின் தவறான பண முடிவுகளை தொடர்ந்து மறைத்து சமாளிக்க கூடாது. பெரிய கடன் அல்லது கட்டுப்பாடு இல்லாத செலவு இருந்தால் ஆரம்பத்திலேயே இருவரும் சேர்ந்து சரி செய்ய வேண்டும். இவர்களுக்கு வாழ்க்கை துணையை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அவருடைய கணவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார், அவங்க மனைவி இப்படி செய்கிறாங்க என்ற ஒப்பீடுகள் தொடர்ந்து வந்தால் அன்பை விட குறை உணர்வே அதிகரிக்கும். பூசக்காரர்களுக்கு நல்ல திருமணத்தின் அடையாளம் விலை உயர்ந்த வீடு அல்லது அதிக வருமானம் அல்ல. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாத போது மற்றவர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறாரா? பணம் குறைந்த மாதத்தில் இருவரும் சேர்ந்து செலவை கட்டுப்படுத்துகிறார்களா? ஒருவருடைய குடும்பத்தில பிரச்சனை வந்தால் மற்றவர் அவமதிக்காமல் துணையாக நிற்கிறாரா? இதுதான் முக்கியம். இவர்கள் தவிர்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்காக மட்டும் திருமணத்தை நடத்தி கொண்டு கணவன் மனைவி உறவை முழுமையாக மறந்து விடுவது. பெற்றோராக இருப்பதற்கு முன்பு இருவரும் வாழ்க்கை துணைகள் என்பதையும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். பூசக்காரர்களுக்கு பொருத்தமான துணை எல்லா பொறுப்பையும் உங்களிடம் கொடுப்பவர் அல்ல. உங்களுடைய சுமை அதிகமாகும் போது சொல்லாமலேயே இன்னொரு பக்கத்தை தூக்கி பிடிக்க தயாராக இருப்பவர்தான். அப்படிப்பட்ட புரிதல் இருந்தால் பூசக்காரர்களின் திருமண வாழ்க்கை வயது செல்ல செல்ல மேலும் நிலையானதாக மாறும். பகுதி 7 பூசம் நட்சத்திரக்காரர்களின் பணம் மற்றும் சேமிப்பு. பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் என்பது செலவு செய்வதற்கான வசதி மட்டுமல்ல, நாளைக்கு பிரச்சனை வந்தால் யாரிடமும் கையேந்தாமல் இருக்க வேண்டிய பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால் வருமானம் நிலையாக ஆரம்பித்த பிறகு சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்வார்கள். ஆனால் இவர்களிடம் பணம் வெளியேறும் முக்கியமான இடமும் குடும்பம்தான். பெற்றோருக்கு மருத்துவ செலவு, குழந்தைகளின் படிப்பு, வீட்டுத் தேவைகள் என்று நியாயமான செலவுகள் இருக்கும். அதோடு உறவினர்களின் ஒவ்வொரு அவசரத்திற்கும் பணம் கொடுக்க ஆரம்பித்தால் தங்களுடைய சேமிப்பு உருவாகாமல் போகலாம். பூசக்காரர்கள் பணம் கொடுக்கும் முன்பு ஒரு விஷயத்தை முடிவு செய்ய வேண்டும். இது உதவியா அல்லது கடனா? உதவி என்றால் திரும்ப வராது என்று நினைத்தே கொடுங்கள். கடன் என்றால் தொகை பெரியதாக இருக்கும்போது எழுத்துப்பூர்வமான ஆதாரம் வைத்திருப்பது நல்லது. இந்த இரண்டையும் கலந்து வைத்தால்தான் உறவிலும் பணத்திலும் பிரச்சனை அதிகமாகும். இவர்களுக்கு சம்பளம் வந்தவுடன் முதலில் சேமிப்பிற்கான தொகையை தனியாக மாற்றுவது நல்ல பழக்கம். மாதம் முடிந்த பிறகு மீதம் இருப்பதை சேமிக்கலாம் என்று நினைத்தால் பெரும்பாலும் எதுவும் மீதம் இருக்காது. அவசர தேவைக்காக சில மாத அடிப்படை செலவுகளை சமாளிக்கக்கூடிய தனி நிதியை படிப்படியாக உருவாக்கலாம். அது சாதாரண வீட்டு செலவுடன் கலந்து இருக்கக்கூடாது. பூசக்காரர்கள் கடன் வாங்கும் போது மாத தவணையை மட்டும் பார்க்கக்கூடாது. மொத்தமாக எவ்வளவு திருப்பிச் செலுத்த வேண்டும், வட்டி எவ்வளவு, வருமானம் குறைந்தாலும் தவணையை செலுத்த முடியுமா என்பதையும் கணக்கிட வேண்டும். குறிப்பாக மற்றவர்களுக்காக தங்களுடைய பேரில் தனிநபர் கடன் எடுப்பது மிகவும் ஆபத்தான முடிவு.
பணத்தை பயன்படுத்துவது வேறு ஒருவர் என்றாலும் வங்கிக்கு பொறுப்பு உங்கள் பேரில தான் இருக்கும். இவர்களுக்கு வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை வரலாம். ஆனால் சொந்த வீடு வேண்டும் என்பதற்காக வருமானத்தின் பெரும் பகுதியை தவணைக்கே கொடுத்து பல வருடங்கள் அழுத்தத்தில் வாழ வேண்டாம். முன்பணம், மாத வருமானம், ஏற்கனவே இருக்கும் கடன் ஆகியவற்றை கணக்கிட்ட பிறகே முடிவு எடுக்க வேண்டும். பூசக்காரர்களின் பணநிலை மாறிவிட்டதை காட்டும் முக்கியமான அடையாளம் அதிக சம்பளம் அல்ல. ஒரு திடீர் செலவு வந்தவுடன் கடன் வாங்க வேண்டிய நிலை இல்லாமல் இருப்பது. ஒரு மாதம் வருமானம் தாமதமானாலும் அடிப்படை செலவுகள் பாதிக்காமல் இருப்பது. பெரிய வாங்குதலுக்கு முன்பே தொகையை திட்டமிட்டு வைத்திருப்பது. இதுதான் உண்மையான பொருளாதார பாதுகாப்பு. பூசக்காரர்களுக்கு செல்வம் என்பது எவ்வளவு பணம் வந்தது என்பதில் இல்லை. பிரச்சனை வந்த நேரத்தில் அந்த பணம் எவ்வளவு காலம் உங்களை பாதுகாக்கிறது என்பதில் தான் இருக்கிறது. பகுதி 8 பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலம் எப்பொழுது வரும்? பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி. அதனால் விம்சோத்தரி தசை கணக்கில் பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கும் நேரத்தில் சனி தசையின் மீதமுள்ள பகுதி முதலில் அமையும். சனியின் முழு தசை காலம் 19 ஆண்டுகள். ஆனால் பூசத்தில் பிறந்ததால் சனி தசை கஷ்டம் கொடுக்கும் என்று சொல்வது சரியல்ல. ஒருவருடைய ஜாதகத்தில சனி எந்த பாவத்திற்கு அதிபதி, எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், யாருடைய பார்வை அல்லது சேர்க்கை இருக்கிறது என்பதை பொறுத்தே பலன் மாறும். சனி சாதகமாக இருந்தால் அதன் காலம் பொறுப்பு அதிகரிக்கும் காலமாக இருக்கலாம். நிரந்தர வேலை கிடைப்பது, பதவி உயர்வு, நீண்ட காலமாக முயற்சி செய்த தொழில் நிலப்படுவது, கடனை ஒழுங்காக முடிப்பது போன்ற பலன்கள் கிடைக்கலாம். சனிக்கு பிறகு விம்சோத்தரி முறையில் 17 ஆண்டுகள் புதன் தசை வருகிறது. புதன் நல்ல நிலையில் இருந்தால் கல்வி, கணக்கு, வணிகம், தகவல் தொடர்பு மற்றும் அறிவை பயன்படுத்தும் பணிகள் மூலம் வளர்ச்சி கிடைக்கலாம். அதன் பிறகு கேது 7 ஆண்டுகள், சுக்கிரன் 20 ஆண்டுகள் என தசை வரிசை தொடரும். இதில் எந்த தசை நல்ல காலமாக மாறும் என்பதை நட்சத்திரத்தை மட்டும் வைத்து முடிவு செய்ய முடியாது. பூசக்காரர்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிப்பதை நடைமுறையில் சில மாற்றங்கள் மூலம் கவனிக்கலாம். பல வருடங்களாக செய்த வேலைக்கு சரியான பதவி கிடைக்க ஆரம்பிக்கலாம். மாதந்தோறும் இருந்த கடன் அழுத்தம் குறையலாம். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தள்ளி போன முக்கியமான பொறுப்பு முடிவுக்கு வரலாம். வருமானம் உயர்வதோடு அதை சேமிக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம். முன்பு நீங்கள் மட்டும் சுமந்த பொறுப்புகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கலாம். இது முக்கியமான மாற்றம். ஏனெனில் பூசக்காரர்களுக்கு நல்ல காலம் என்பது அதிக வேலை வருவது மட்டுமல்ல, அதிக பொறுப்புடன் அதற்கேற்ற பலனும் கிடைக்க ஆரம்பிப்பதுதான். உதாரணமாக, அலுவலகத்தில் வேலை மட்டும் அதிகரித்தால் அது உயர்வு அல்ல. அதே பொறுப்புடன் பதவி, சம்பளம் அல்லது முடிவு எடுக்கும் அதிகாரமும் உயர வேண்டும். குடும்பத்தில் செலவு மட்டும் அதிகரித்தால் அது வளர்ச்சி அல்ல. அதே காலத்தில் கடன் குறைந்து சேமிப்பும் உருவாக வேண்டும். பூசக்காரர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் செய்ய வேண்டியது ஒன்றுதான். பல வருடங்களாக உழைத்ததால் இப்பொழுது கொஞ்சம் செலவு செய்து அனுபவிக்கலாம் என்று எல்லா கூடுதல் வருமானத்தையும் உடனே பயன்படுத்தி விடாதீர்கள். அந்த உயர்வின் ஒரு பகுதியை கடன் குறைக்கவும் ஒரு பகுதியை சேமிக்கவும் பயன்படுத்துங்கள். அப்போதுதான் நல்ல காலத்தில் கிடைத்த பலன் அடுத்த சிரமமான காலத்திலும் உங்களை பாதுகாக்கும். எந்த வருடம் அல்லது எந்த மாதம் நல்ல காலம் தொடங்கும் என்பதை துல்லியமாக பார்க்க வேண்டுமென்றால் பிறந்த தேதி மட்டும் போதாது. சரியான பிறந்த நேரம், பிறந்த இடம், லக்னம், தற்போது நடக்கும் தசை புக்தி மற்றும் கோச்சாரம் ஆகியவற்றை சேர்த்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் பொதுவான பலனை தாண்டி தனிப்பட்ட காலத்தை நெருக்கமாக கணிக்க முடியும். பகுதி 9 பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் வரும் பெரிய திருப்பம். பூசத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் பல நேரங்களில் திடீரென கிடைக்கும் அதிர்ஷ்டத்தால் வருவதில்லை. நீண்ட நாட்களாக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் ஒன்றை முடித்து வைக்கும் காலத்தில்தான் அடுத்த பாதை தெளிவாக ஆரம்பிக்கலாம். உதாரணமாக, குடும்ப கடனை பல வருடங்கள் செலுத்தியவர் அதை முழுமையாக முடிக்கலாம். உடன் பிறந்தவர்களின் படிப்பை கவனித்தவர் அந்த பொறுப்பில் இருந்து வெளியே வரலாம். பெற்றோருக்காக தள்ளி போட்டிருந்த சொந்த வாழ்க்கை முடிவுகளை மீண்டும் எடுக்க ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு தவறு செய்யக்கூடாது. ஒரு பொறுப்பு முடிஞ்ச உடனே இன்னொரு பெரிய சுமையை தலையில ஏற்றி கொள்ள வேண்டாம். பல வருட கடன் முடிந்த அடுத்த மாதமே புதிய பெரிய கடன் எடுப்பது, குடும்ப செலவு குறைந்தவுடன் தேவையில்லாத பொருள் வாங்குவது போன்ற முடிவுகள் மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு செல்லும். பூசக்காரர்களுக்கு உண்மையான திருப்பம் பணம் அதிகமாக வரும்போது மட்டுமில்லை, தங்களுடைய நேரத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளும் போதும் வரும். முன்பு யார் அழைத்தாலும் அவர்களுடைய வேலையை பார்க்க சென்றிருப்பார்கள். பின்னர் அவசரமானது எது, காத்திருக்கக்கூடியது எது என்று பிரிக்க ஆரம்பிப்பார்கள். முன்பு எல்லா குடும்ப முடிவுகளிலும் தாங்களே இறங்கியிருப்பார்கள். பின்னர் யாருடைய பொறுப்போ அவர்களே முதலில் அதை கவனிக்க வேண்டும் என்று விட்டுக் கொடுப்பார்கள்.
இந்த மாற்றம் இவர்களுக்கு அதிகமான நேரத்தையும் மன அமைதியையும் திருப்பிக் கொடுக்கும். சில பூசக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கையின் பெரிய திருப்பம் அனுபவத்தின் மூலம் வரும். ஆரம்பத்தில் குறைந்த சம்பளத்தில் செய்த அதே துறையில் பல வருட அனுபவத்திற்கு பிறகு நிர்வாக பொறுப்பு, குழுவை வழிநடத்தும் பதவி அல்லது தனியாக சேவை செய்யும் வாய்ப்பு கிடைக்கலாம். அப்போது பழைய சம்பளத்தை மனதில் வைத்து தங்களுடைய மதிப்பை குறைத்து பேசக்கூடாது. தற்போதுள்ள திறமை, பொறுப்பு மற்றும் சந்தை நிலையை வைத்து முடிவு செய்ய வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு தெளிவான மாற்றம் வரும். ஒரு காலத்தில் வீட்டில் எல்லோரும் இவர்களை சார்ந்திருப்பார்கள். பின்னர் குழந்தைகள் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். வாழ்க்கை துணையின் வருமானம் உயரலாம். குடும்பத்தில் மற்றவர்களும் பொறுப்பை பகிர ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் பூசக்காரர்கள் கட்டுப்பாட்டை விட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் பல வருடங்கள் நீங்கள் பார்த்ததால் இனிமேலும் ஒவ்வொரு முடிவும் உங்களிடம்தான் வர வேண்டும் என்ற அவசியமில்லை. பூசக்காரர்களின் வாழ்க்கையில் பெரிய திருப்பம் என்பது அதிகமான பொறுப்பு கிடைக்கும் நாள் அல்ல. பல வருடங்களாக சுமந்த பொறுப்புகளில் தேவையானதை மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை சரியான மனிதர்களிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள்ளும் நாள்தான். அதன் பிறகுதான் இவர்களுக்கு உழைப்புடன் சேர்த்து வாழ்க்கையை அனுபவிக்கவும் நேரம் கிடைக்க ஆரம்பிக்கும். பகுதி 10. பூசம் நட்சத்திரத்தின் 4 பாதங்கள். பூசம் நட்சத்திரம் முழுவதும் கடக ராசியில் அமைந்திருந்தாலும் அதன் 4 பாதங்களும் வெவ்வேறு நவாம்சங்களில் அமைகின்றன. அதனால் ஒரே பூசத்தில் பிறந்தவர்களுக்குள்ளேயே செயல்படும் விதத்தில் வேறுபாடு இருக்கும். பூசம் முதல் பாதம் சிம்ம நவாம்சம். இதன் அதிபதி சூரியன். இந்த பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புடன் சேர்த்து தலைமை ஏற்கும் எண்ணமும் இருக்கலாம். வேலை செய்யும் இடத்தில் தங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால் அதை ஒழுங்காக பயன்படுத்த விரும்புவார்கள். ஆனால் தங்களுடைய முடிவுதான் கடைசி முடிவு என்ற நிலைக்கு செல்லக்கூடாது. கீழே வேலை செய்பவர்களின் கருத்தையும் கேட்க கற்றுக்கொண்டால் நல்ல நிர்வாகியாக வளர முடியும். பூசம் 2ஆம் பாதம் கன்னி நவாம்சம். இதன் அதிபதி புதன். இவர்கள் சிறிய விஷயங்களையும் கவனிப்பார்கள். கணக்கு, ஆவணம், திட்டமிடல், செலவு கட்டுப்பாடு போன்றவற்றில் மற்றவர்களை விட கவனமாக இருக்கலாம். வேலையில் தவறு எங்கே இருக்கிறது என்பதை விரைவாக கண்டுபிடிப்பது பலம். ஆனால் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று அதிகமாக எதிர்பார்த்தால் தங்களுக்கும் அருகில் இருப்பவர்களுக்கும் அழுத்தம் ஏற்படும். பூசம் 3ஆம் பாதம் துலாம் நவாம்சம். இதன் அதிபதி சுக்கிரன். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் மனிதர்களை இணைத்து வைத்துக் கொள்வதில் திறமையாக இருக்கலாம். 2 தரப்பினருக்கும் பிரச்சனை வந்தால் இருவருடைய கருத்தையும் கேட்டு நடுநிலையான முடிவை தேடுவார்கள். வாடிக்கையாளர் தொடர்பு, மனிதவள நிர்வாகம், விற்பனை, ஆலோசனை போன்ற மனிதர்களுடன் தொடர்ந்து பேச வேண்டிய பணிகளில் இவர்களின் இயல்பு பயன்படலாம். ஆனால் அனைவரையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து தங்களுடைய முடிவை தொடர்ந்து தள்ளி போடக்கூடாது. பூசம் 4ஆம் பாதம் விருச்சிக நவாம்சம். இதன் அதிபதி செவ்வாய். இந்த பாதத்தினர் மற்ற பூசக்காரர்களை விட ஒரு விஷயத்தை மனதில் ஆழமாக எடுத்துக் கொள்ளக்கூடும். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள். நம்பிக்கை உடைந்தால் பழைய நிலைக்கு திரும்ப அதிக நேரம் எடுக்கலாம். இவர்களுக்கு நெருக்கடியான சூழலில் செயல்படும் திறன் இருக்கலாம். மற்றவர்கள் பதற்றப்படும் நேரத்தில் பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்வார்கள். ஆனால் மனதில் இருக்கும் கோபத்தை நீண்ட நாட்கள் வைத்துக் கொள்ளாமல் சரியான நேரத்தில் பேசி தீர்ப்பது முக்கியம். முதல் பாதம் தலைமை மற்றும் பொறுப்பு. 2ஆம் பாதம் கணக்கு மற்றும் ஒழுங்கு. 3ஆம் பாதம் மனிதர்களை இணைக்கும் திறன். 4ஆம் பாதம் நெருக்கடியை சமாளிக்கும் மனவலிமை. இவை பொதுவான நவாம்ச அடிப்படையிலான தன்மைகள் மட்டுமே. உங்களுடைய வாழ்க்கையில் எந்த குணம் அதிகமாக வெளிப்படும் என்பதை முழுமையாக தெரிந்து கொள்ள பிறந்த பாதத்துடன் லக்னம், சந்திரன் மற்றும் மற்ற கிரக நிலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டும். பகுதி 11. பூசம் நட்சத்திரக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய முக்கிய தவறுகள். பூசத்தில் பிறந்தவர்கள் முதலில் தவிர்க்க வேண்டியது மற்றவர்களின் பிரச்சனையை தங்களுடைய பொறுப்பாக மாற்றிக்கொள்வது. ஒருவருக்கு பணம் தேவை என்றால் உதவி செய்யலாம். ஆனால் அவர் தொடர்ந்து தவறான செலவு செய்து ஒவ்வொரு முறையும் உங்களிடம் பணம் கேட்கிறார் என்றால் மீண்டும் பணம் கொடுப்பது அவருடைய பிரச்சனையை தீர்க்காது. 2வது, நன்றிக்காக காத்திருப்பது. நீங்கள் ஒருவருக்கு செய்த உதவியை அவர் வாழ்க்கை முழுவதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரலாம். உதவி செய்யும் போதே உங்களால் முடிந்த அளவிற்கு மட்டும் செய்யுங்கள். 3வது, குடும்பத்திற்காக தங்களுடைய எதிர்காலத்தை முழுமையாக தள்ளி போடுவது. உடன் பிறந்தவர்களுக்கு உதவுவது நல்லது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை நிலையான பிறகும் உங்கள் திருமணம், வீடு, சேமிப்பு போன்ற முடிவுகளை தொடர்ந்து தள்ளி போட வேண்டியதில்லை. 4வது, உறவினர்களுக்காக தங்களுடைய பெயரை பயன்படுத்த அனுமதிப்பது. வங்கிக் கடன், வாகன நிதி, தொழில் கடன் போன்றவற்றில் நீ கையெழுத்து மட்டும் போடு என்று சொன்னாலும் முழு விவரமும் தெரியாமல் கையெழுத்திடக்கூடாது. பின்னர் சட்டப்பூர்வமான பொறுப்பு உங்களிடமும் வரலாம்.
ஐந்தாவது, உடலால் முடியாத நேரத்திலும் வேலை செய்து கொண்டிருப்பது. பொறுப்பு இருக்கிறது என்பதற்காக தொடர்ந்து தூக்கத்தை குறைப்பது, ஓய்வு இல்லாமல் வேலை செய்வது போன்ற பழக்கங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உடல் நலம் பாதிக்கப்பட்ட பிறகு குடும்பத்திற்கும் வேலைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரமே அதிகமாகும். ஆறாவது, தவறு செய்தவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பது. ஒருவர் ஒருமுறை தவறு செய்தால் பேசி தீர்க்கலாம். ஆனால் அதே பொய், அதே பண மோசடி அல்லது அதே அவமதிப்பு தொடர்ந்து நடந்தால் ஒரு நாள் மாறிவிடுவார் என்று மட்டும் காத்திருக்க வேண்டாம். மனிதரை மன்னிப்பது வேறு, மீண்டும் அதே தவறை செய்ய வாய்ப்பு கொடுப்பது வேறு. பூசக்காரர்கள் இன்னொரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களிடம் ஒருவர் ஆலோசனை கேட்டால் சொல்லலாம். ஆனால் அவர் உங்கள் ஆலோசனையை கேட்கவில்லை என்பதற்காக அவரது முடிவின் விளைவையும் நீங்கள் சரி செய்ய வேண்டியதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்கான பொறுப்பு இருக்கிறது. பூசக்காரர்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தை இல்லை. அதை கோபமாக சொல்ல வேண்டியதில்லை. காரணம் சொல்லி நீண்ட விளக்கம் கொடுக்க வேண்டியதுமில்லை. உங்களால் முடியாத ஒன்றிற்கு அமைதியாக இப்போது என்னால் செய்ய முடியாது என்று சொல்லத் தெரிந்தாலே போதும். அந்த ஒரு எல்லை உருவான பிறகு உங்களை உண்மையாக மதிப்பவர்கள் யார், உங்களுடைய உதவியை மட்டும் பயன்படுத்தியவர்கள் யார் என்பதும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். பகுதி 12. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு யார் வாழ்க்கையில் பெரிய ஆதரவாக இருப்பார்கள்? பூசத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையான ஆதரவாக இருப்பவர் எல்லா நேரமும் பணம் கொடுப்பவராக இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் தேவைக்கு அதிகமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அதை நிறுத்தச் சொல்லக்கூடிய மனிதரும் பெரிய ஆதரவுதான். குறிப்பாக அனுபவம் உள்ள மூத்தவர் ஒருவர் இவர்களின் வாழ்க்கையில் முக்கியமான வழிகாட்டியாக அமையலாம். ஆசிரியர், மேலதிகாரி அல்லது குடும்பத்தில் முதிர்ச்சியான ஒருவர் சொல்லும் நடைமுறை ஆலோசனை சில நேரங்களில் பெரிய தவறை தவிர்க்க உதவும். வேலை வாழ்க்கையில் இவர்களுக்கு நல்ல மேலதிகாரி கிடைப்பது முக்கியமான மாற்றத்தை கொடுக்கலாம். பூசக்காரர்கள் அமைதியாக வேலை செய்வதால் அவர்களுடைய திறமை சில இடங்களில் கவனிக்கப்படாமல் போகலாம். சரியான மேலாளர் அந்த உழைப்பை கண்டுபிடித்து பெரிய பொறுப்பு கொடுத்தால் வளர்ச்சி வேகமாகலாம். இவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவும் முக்கியமானது. குடும்பத்தில் எல்லாவற்றையும் நீங்கள் மட்டும் கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் பணம், குழந்தைகள், பெற்றோர் மற்றும் வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளும் துணை அமைந்தால் வாழ்க்கையின் அழுத்தம் பெருமளவு குறையும். பூசக்காரர்களுக்கு நல்ல நண்பரை அடையாளம் காண்பதும் சுலபம். நீங்கள் செலவு செய்தால்தான் அருகில் இருப்பவர் நல்ல நண்பர் அல்ல. உங்களிடம் பணம் இல்லாத நேரத்திலும் அதே மரியாதையுடன் பழகுபவர் முக்கியமானவர். நீங்கள் தவறான முடிவு எடுக்கும் போது ஆதரிப்பது போல நடிக்காமல் நேராக எச்சரிப்பவரையும் மதிக்க வேண்டும். இவர்களுக்கு குழந்தைகளும் வயது அதிகரித்த பிறகு பெரிய மன ஆதரவாக மாறலாம். ஆனால் குழந்தைகளை நான் உனக்காக இவ்வளவு செய்தேன் என்ற கணக்குடன் வளர்க்கக்கூடாது. அவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் சுதந்திரம் கொடுத்தால் உறவு ஆரோக்கியமாக இருக்கும். பூசக்காரர்கள் யாரை நம்ப வேண்டும் என்பதை ஒரு விஷயத்துல பார்க்கலாம். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர் எப்படி இருக்கிறார் என்பதை மட்டும் பார்க்காதீர்கள். ஒரு முறை உங்களால் உதவ முடியாது என்று சொல்லி பாருங்கள். அதற்கு பிறகும் அதே அன்பும் மரியாதையும் இருக்கிறதா என்பதை கவனியுங்கள். அங்கே பல உறவுகளின் உண்மையான தன்மை தெரிந்துவிடும். பூசக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மதிப்புள்ள மனிதர் உங்களுடைய பொறுப்புகளை மேலும் அதிகரிப்பவர் அல்ல. நீங்கள் சுமக்கும் பாரம் அதிகமாக இருப்பதை கவனித்து அதில் தன்னால் முடிந்த ஒரு பகுதியை கேட்காமலேயே பகிர்ந்து கொள்பவர்தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அவர்களை பாதுகாத்துக் கொள்வது பூசக்காரர்களுக்கு மிகவும் முக்கியம். பகுதி 13. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கிரக அமைப்புகள் நல்ல பலன் தரும்? பூசத்தின் நட்சத்திர அதிபதி சனி. ஆனால் சனி மட்டும் வலுவாக இருந்தால் எல்லா பூசக்காரர்களுக்கும் ஒரே பலன் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. பூசம் முழுவதும் கடக ராசியில் இருப்பதால் சந்திரனின் நிலையும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். சந்திரன் நல்ல பலத்துடன் இருந்தால் மனதில் எடுக்கும் முடிவுகளில் தெளிவு, குடும்ப ஆதரவு, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ளும் திறன் போன்றவை சிறப்பாக வெளிப்படலாம். சனி சாதகமாக அமைந்திருந்தால் பொறுமையாக உழைத்து நிலையான இடத்தை உருவாக்கும் சக்தி கிடைக்கும். ஆரம்பத்தில் மெதுவாக சென்றாலும் அனுபவம் அதிகரிக்கும் போது வேலை அல்லது தொழிலில் பொறுப்பான நிலையை அடைய உதவலாம். பூசத்தின் அதிதேவதை பிரகஸ்பதி என்பதால் குருவின் நிலையும் கவனிக்கத்தக்கது. ஆனால் அதிதேவதை என்பதற்காக குரு எல்லா பூச ஜாதகங்களிலும் கட்டாயமாக நன்மை செய்வார் என்று சொல்லக்கூடாது. லக்னத்திற்கு அவர் எந்த பாவங்களை ஆட்சி செய்கிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். பண உயர்வை பார்க்கும்போது 2ஆம் மற்றும் 11ஆம் பாவங்கள் முக்கியம். இந்த பாவங்களின் அதிபதிகள் பலமாக இருந்து தொழில் சார்ந்த 10ஆம் பாவத்துடன் நல்ல தொடர்பு பெற்றால் வேலை அல்லது தொழிலில் கிடைக்கும் வளர்ச்சி வருமானமாக மாறுவதற்கு ஆதரவாக அமையும்.
வீடு மற்றும் சொத்து விஷயங்களுக்கு 4ஆம் பாவம் அதன் அதிபதி மற்றும் செவ்வாயின் நிலையை சேர்த்து பார்க்க வேண்டும். இவை சாதகமாக இருந்து அதற்குரிய தசை காலமும் வந்தால் வீடு அல்லது நிலம் வாங்கும் வாய்ப்பு வலுப்படலாம். வேலை வாழ்க்கையில் பதவி உயர்வை பார்க்க 10ஆம் பாவம் மட்டும் போதாது. 6ஆம் பாவத்தின் நிலையும் முக்கியம். குறிப்பாக சம்பள வேலை, போட்டி, தினசரி பணிச்சூழல் போன்றவற்றில் 6ஆம் பாவம் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கிறது. பூசக்காரர்களுக்கு சனி நல்ல நிலையில் இருந்து 10ஆம் அல்லது 11ஆம் பாவத்துடன் சாதகமான தொடர்பு பெற்றிருந்தால் உழைப்பிற்கு ஏற்ற பொறுப்பு, நிர்வாக அதிகாரம் அல்லது நீண்டகால வருமான வளர்ச்சி கிடைக்கக்கூடும். ஆனால் ஒரு நல்ல யோகம் ஜாதகத்தில் இருப்பது மட்டும் போதாது. அதை உருவாக்கும் கிரகத்தின் தசை அல்லது அதனுடன் தொடர்புடைய புக்தி செயல்படும் காலத்தில்தான் அந்த அமைப்பின் பலன் தெளிவாக வெளிப்பட வாய்ப்பு அதிகம். அதனால் எனக்கு சனி நல்லதா என்று மட்டும் கேட்பதை விட சனி என்ன பொறுப்பை கொடுக்கிறார், அந்த பொறுப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கிறதா, வருமானம் உயரும் போது சேமிப்பும் உயர்கிறதா என்பதையும் பார்க்க வேண்டும். பூசக்காரர்களுக்கு நல்ல கிரக காலத்தின் முக்கியமான அடையாளம் ஒன்று, முன்பு உழைத்ததற்காக மட்டும் சம்பளம் கிடைத்திருக்கும். பின்னர் உங்களுடைய அனுபவம், நம்பகத்தன்மை மற்றும் முடிவு எடுக்கும் திறனுக்காக அதிக மதிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றம் ஏற்பட்டால் அது வெறும் வேலை உயர்வு அல்ல, பல வருட உழைப்பு வாழ்க்கையில் நிலையான பலனாக மாற ஆரம்பித்திருக்கிறது என்பதற்கான அறிகுறியாக பார்க்கலாம். பகுதி 14. பூசம் நட்சத்திரக்காரர்களின் உடல் நலம் மற்றும் தினசரி பழக்கங்கள். பூசத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தை பற்றி ஒரு முக்கியமான தவறு செய்யக்கூடாது. குடும்பம், வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கும் போது தங்களுடைய உடலில் வரும் மாற்றங்களை தொடர்ந்து தள்ளி போடக்கூடாது. நட்சத்திரத்தை வைத்து ஒருவருக்கு குறிப்பிட்ட நோய் வரும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. உடல்நிலை மரபு, உணவு, தூக்கம், உடற்பயிற்சி, வயது மற்றும் மருத்துவ காரணங்களை பொறுத்தது. அதனால் பூசத்தில் பிறந்ததால் இந்த நோய் வரும் என்று யாராவது சொன்னால் அதை மருத்துவ உண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களுக்கு நடைமுறையில் கவனிக்க வேண்டியது தினசரி ஒழுங்கு. வேலை அதிகம் என்பதற்காக காலை உணவை தவிர்ப்பது, இரவு மிகவும் தாமதமாக சாப்பிடுவது, தொடர்ந்து தூக்கத்தை குறைப்பது போன்ற பழக்கங்கள் நீண்ட காலத்திற்கு நல்லதல்ல. குறிப்பாக அலுவலகத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்பவர்கள் தினமும் உடலை இயக்குவதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். நடைப்பயிற்சி போன்ற எளிய பழக்கத்தையே தொடர்ந்து செய்வது பயனுள்ளதாக இருக்கும். பூசக்காரர்கள் மனதில் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு வெளியே சாதாரணமாக இருப்பதும் உண்டு. வேலை முடிந்த பிறகும் அதே விஷயத்தை வீட்டில் நினைத்துக் கொண்டிருந்தால் மனதிற்கு ஓய்வு கிடைக்காது. அதனால் வேலை முடியும் நேரத்திற்கு பிறகு கைபேசி மற்றும் வேலை தொடர்புகளை சில நேரம் விலக்கி வைப்பது நல்ல பழக்கமாக இருக்கும். இவர்கள் மற்றவர்களின் மருத்துவ தேவைக்காக உடனே ஓடுவார்கள். ஆனால் தங்களுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த வாரம் பார்க்கலாம் என்று தள்ளி போடக்கூடாது. உடலில் தொடர்ந்து இருக்கும் வலி, வழக்கத்திற்கு மாறான சோர்வு அல்லது வேறு மாற்றம் இருந்தால் ஜோதிட பரிகாரத்தை மட்டும் நம்பாமல் தகுதியான மருத்துவரிடம் பரிசோதனை செய்வதுதான் சரியானது. இவர்களுக்கு உணவிலும் ஒரு எளிய கட்டுப்பாடு போதும். பசியை விட பொறுப்புக்காக சாப்பிடுவது, நேரமில்லாமல் கிடைத்ததை சாப்பிடுவது போன்ற முறையை குறைத்து முடிந்த அளவு நிரந்தரமான உணவு நேரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பூசக்காரர்களுக்கு ஓய்வு என்பது வேலையில்லாதவர்களுக்கு மட்டும் தேவையானது அல்ல. நாளை மீண்டும் பொறுப்பாக செயல்பட இன்று உடலுக்கும் மனதிற்கும் கொடுக்க வேண்டிய நேரம்தான் ஓய்வு. குடும்பத்திற்காக பணம் சேமிப்பது எப்படி முக்கியமோ அதேபோல் உங்கள் உடலை பாதுகாப்பதும் முக்கியம். ஏனெனில் நீங்கள் தொடர்ந்து ஆரோக்கியமாக இருப்பதே உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்புகளில் ஒன்று. பகுதி 15. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற வழிபாடு மற்றும் நற்செயல்கள். பூசத்தின் அதிதேவதை பிரகஸ்பதி, நட்சத்திர அதிபதி சனி. அதனால் பூசத்தில் பிறந்தவர்கள் வழிபாட்டை பயத்தின் அடிப்படையில் செய்யாமல் ஒழுக்கம், நன்றியுணர்வு மற்றும் நல்ல செயல் ஆகியவற்றுடன் இணைத்துக் கொள்வது பொருத்தமானது. மாதந்தோறும் வரும் பூசம் நட்சத்திர நாளில் குலதெய்வத்தை வழிபடலாம். அருகில் கோவில் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். சிவபெருமானை வழிபடுபவர்கள் திங்கட்கிழமை அல்லது தங்களுக்கு வசதியான நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். வீட்டில் ஓம் நம சிவாய் என்று சொல்லி அமைதியாக சில நிமிடங்கள் வழிபடலாம். சனி அதிபதி என்பதால் சனிக்கிழமை வந்தவுடன் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சனி வழிபாட்டின் பேரில் பெரிய தொகை செலவு செய்யவும் தேவையில்லை. வயதானவர்கள், உடல் உழைப்பு செய்பவர்கள் அல்லது உணவு தேவைப்படுபவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவியை செய்வது நல்ல நற்செயலாக இருக்கும். பூசத்தின் அதிதேவதை குரு என்பதால் கல்விக்கு செய்யும் உதவியும் பொருத்தமானதாக கருதலாம். வசதி இருந்தால் ஏழை மாணவருக்கு புத்தகம்,
கல்வி கட்டணம் அல்லது தேவையான படிப்பு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். ஆனால் தானம் செய்வதற்காக கடன் வாங்கக்கூடாது. உங்கள் வீட்டின் தேவையை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதும் அவசியமில்லை. தங்களால் முடிந்த அளவில் செய்யப்படும் உதவிதான் நற்செயல். பூசக்காரர்கள் வழிபாட்டுடன் சேர்த்து கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பழக்கம் ஒன்று இருக்கிறது. சொன்ன வாக்கை முடிந்த அளவு காப்பாற்றுங்கள். செய்ய முடியாத விஷயத்திற்கு ஆரம்பத்திலேயே முடியாது என்று சொல்லுங்கள். செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு மற்றவரை காத்திருக்க வைப்பதை குறையுங்கள். பூசக்காரர்களுக்கு ஆன்மீகம் என்பது கோவிலுக்கு செல்வதில் மட்டுமில்லை, உங்களை நம்பியவரிடம் நேர்மையாக இருப்பதும் அதில் ஒரு பகுதி. பெரிய பரிகாரத்தை விட ஒழுங்கான வாழ்க்கை, நேர்மையான உழைப்பு, தேவையானவருக்கு செய்யும் உதவி ஆகியவை நடைமுறையில் அதிக அர்த்தமுள்ளவை. இறைவனிடம் வேண்டும்போது எல்லா சுமையையும் எனக்கு கொடு என்று வேண்ட வேண்டாம். என்னுடைய பொறுப்பு எது என்பதை புரிந்து கொள்ளும் அறிவையும் அதை சரியாக நிறைவேற்றும் மன வலிமையையும் கொடு என்று வேண்டுங்கள். அந்த தெளிவு இருந்தால் பூசக்காரர்களின் நல்ல மனம் மற்றவர்களுக்கு உதவுவதோடு அவர்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதுகாக்கும். பகுதி 16 பூசம் நட்சத்திரத்தின் பிறவி நோக்கம் மற்றும் நிறைவு. பூசம் நட்சத்திரத்தின் அடிப்படை தன்மையை பார்த்தால் பொறுப்பு, வளர்ப்பு, வழிகாட்டுதல் ஆகியவை முக்கியமாக தெரிகின்றன. இதை பிறவி நோக்கம் என்ற ஆன்மீக பார்வையில் எடுத்துக்கொண்டால் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பதுடன் தங்களுடைய வாழ்க்கையையும் சரியாக கட்டமைத்துக் கொள்வது முக்கியமான பாடமாக அமைகிறது. பூசக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மனிதராக இருப்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டியதில்லை. குடும்பத்தை நேசிப்பதற்காக உங்கள் எதிர்காலத்தை விட்டுக் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருவருக்கு உதவுவதற்காக உங்கள் பொருளாதார பாதுகாப்பை இழக்க வேண்டியதில்லை. உங்களால் முடிந்ததை மனதார செய்யுங்கள். ஆனால் உங்கள் எல்லையை மீறி செய்யாதீர்கள். வயது அதிகரிக்கும் போது பூசக்காரர்களிடம் வரவேண்டிய மிகப்பெரிய மாற்றம் இதுதான். முன்பு எல்லா பிரச்சனையையும் தாங்களே தீர்க்க முயற்சி செய்திருப்பார்கள். பின்னர் யாருடைய பொறுப்பு எது என்பதை அவர்களிடமே விட்டுவிட கற்றுக்கொள்வார்கள். முன்பு மற்றவர்களின் பாராட்டை எதிர்பார்த்திருக்கலாம். பின்னர் தாங்கள் எடுத்த முடிவு சரியானதா என்பதையே முக்கியமாக பார்ப்பார்கள். முன்பு சம்பாதித்ததை குடும்பத்திற்காக முழுமையாக செலவு செய்திருக்கலாம். பின்னர் குடும்பத்திற்கும் தங்களுடைய எதிர்காலத்திற்கும் தனித்தனியாக திட்டமிட ஆரம்பிப்பார்கள். இந்த மாற்றம் வந்த பிறகு பூசக்காரர்களின் வாழ்க்கை மெதுவாக நிலைப்படும். உங்கள் உழைப்பிற்கு உரிய மதிப்பு கிடைக்கட்டும். உங்கள் வீட்டில் தேவையில்லாத கடன் குறையட்டும். உங்கள் குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் மனம் வளரட்டும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன நல்ல முயற்சிகள் சரியான வழியில் நிறைவேறட்டும். உங்கள் மனதில் நிம்மதியும் வீட்டில் ஆரோக்கியமும் நிலைக்க சிவபெருமானை மனதார வேண்டிக் கொள்கிறோம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். இது போன்ற நட்சத்திர பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்க்க நமது சிவன் கோவில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். பொறுப்பு உங்கள் பலமாக இருக்கட்டும், சுமையாக மாறிவிடக்கூடாது. சிவபெருமானின் அருள் உங்கள் குடும்பத்துடன் என்றும் இருக்கட்டும். ஓம் நம சிவாய.